அடுத்தது மதிப்பிற்குரிய நன்கொடையாளர் நன்னெஞ்சர் தமிழ் நெஞ்சர் சுபம் பாலன் அவர்களை அழைக்கின்றேன். சுபம் பாலன் எல்லா நேரங்களிலும் இந்த சமூகத்தை பார்வையிட்டுக் கொண்டு அதன் வளர்ச்சியையும் நோட்டமிட்டுக் கொண்டு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார் சுபம் பாலன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த மேடை அலங்காரம் கூட அவர் தான் செய்து வைத்தார். 3 மணிக்கே வந்து எல்லாவற்றையும் தயாராக செய்து விட்டு சென்றார். அவருக்கு இந்த வேலையை நன்றி கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியின் இந்த பதாகை அன்பளிப்பும் அவருடையதுதான். அவருக்கு இந்த வேலையை பலத்த கைத்தறி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கலைஞர் என்றால் இவர் நமது நாட்டில் கிடைத்த நமது மாநிலத்தில் கிடைத்த கடாரத்துக்கு கிடைத்த ஒரு முத்து. இவர் சிறந்த கலைஞர் என்றால் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியவர். டாக்டர் மதியழகன் அவர்களை அழைக்கின்றேன். டாக்டர் மதியழகன் அவர்கள் திரைப்படம் தயாரிப்பது, திரைப்படத்தில் நடிப்பது, நல்ல பாடகர்களை உருவாக்குவது, நல்ல இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதெல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை. டாக்டர் மதியழகன் அவருக்கு நன்றி. அடுத்ததாக கிடா மாநிலத்தில் முன்னாள் அரசு சாரா இயக்கங்களின் பொருளாளர் மதிப்பிற்குரிய கதிரவன் அவர்களை அழைக்கின்றோம். அவரை அடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்து தயாரித்திருக்கும் சுங்கைப்பட்டாணி தமிழர் சங்கத்தின் தலைவர் திரு பெருவை சண்முகம் அவர்கள் அழைக்கின்றேன். அவர் இங்கு இல்லாதனால் நானே சென்று பெற்றுக் கொள்கின்றேன். கலையும் கலைத்துறையில் ஈடுபடுத்தி மிகச்சிறந்த கலைஞர்களாக உருவாக்கி இருக்கின்றார். நல்ல அறிவிப்பாளர்கள், நடன மணிகள், நடிகர்கள், பாடகர்கள் என்று பல துறைகளில் தங்களை மேம்படுத்திக் கொண்டவர்கள். தந்தையை போல் பிள்ளைகள், தந்தை வழி பிள்ளைகள். அடுத்ததாக திருமதி ஜோபினா நத்தீனா ஜோபினா நாயுடு நமது முனைவர் இருவரும் நன்கொடைகளை வழங்கி பல கலைஞர்களை மட்டும் வளர்ப்பது மட்டுமல்லாமல் விளையாட்டாளர்களையும் ஊக்குவித்து பல விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நன்கொடை அளித்து மாணவர்களையும் இளைஞர்களையும் முன்னேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேலையில் அவர் அடுத்து உங்களோடு கண்ணதாசனை பற்றி பேசுவார். கண்ணதாசன் என்ன சொல்கிறார்? ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி. கவியரசு கண்ணதாசன் உல்லாசியாகவும் இருந்திருக்கின்றார், நமக்கெல்லாம் உபதேசியாகவும் இருந்திருக்கின்றார். அந்த இரு நிலைகளிலிருந்து சமூகத்திற்கு அள்ளி வழங்கிய பாடல்கள், கதை, கட்டுரை, சிறுகதை, நாவல் என்று பல உண்டு. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் இன்று போல மலர்ந்தது என்று கண்களை தொட்டார். தொட்டால் ஒடியும் என்று இடையை மட்டுமே தொடாமலே விட்டார்.
இதுதான் கண்ணதாசனுடைய அழகான வரி. பெண்ணை வர்ணிக்கும் பொழுது கண்ணியமாக வர்ணிக்கக்கூடியவர். இப்பொழுது உள்ள கவிஞர்களைப் போல பச்சையாகவும் கொச்சையாகவும் வர்ணிக்க மாட்டார். அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்து, அவர்கள் விலைமகளாக இருந்தாலும் கூட அவருக்கும் சிறப்பு இடம் கொடுத்து அவரை பற்றியும் அழகான பாடல்களை பாடி சென்றவர். எனவே அவருடைய பாடல்களில் நாம் இன்பம் துய்த்திருப்போம். இப்பொழுது நமது கலையமுதன் பேச்சில் இன்பம் துய்ப்போம். வாருங்கள். இதோ திரு கலையமுதன் அவர்கள் உங்களிடம் இந்த நிகழ்ச்சி ஒப்படைக்கப்படுகின்றது. நீங்கள் பேசலாம். நன்றி. ஒரு கைத்தல் கொடுங்க. ஒரு உற்சாகமாக இருக்கும் தான் பேசுறது. அப்புறம் பேசும்பொழுது எதுவும் தோன்றினால் அப்படிதான் கை தட்டலாம். முடிந்த பிறகு கை தட்டலாம். அது உங்களை பொறுத்தது. நன்றி. ஹலோ. எஸ், சிறப்பு அருமைங்க. ஒரு 5000 பசங்க படிக்கிற கல்லூரி. மேடையிலேருந்து கேட்டேன், தம்பி பின்னாடி கேட்குதா அப்படின்னு. என்னால் கடைசியிலேருந்து ஒரு பையன் சொன்னால், கேட்கல, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. ஓகே. முத்துக்கடல் வதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தென்றல் மடியில் தவழ்ந்த தமிழ்த்தாயின் தலைவன் கூத்தன் பிறந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் பிறந்தான், வயதான தமிழ் பாட்டி அம்மை இருந்தால், அரசியலும் பூதலமாய் புடைசூழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நம்பசிலை புன்சாத்தான் போகூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்து அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீத்திருக்கும் மூப்பிலா தமிழே என் முத்தமிழே வணங்குகின்றேன். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இங்கே வந்த 23ஆம் தேதி வரைக்கும் கோலாலம்பூர், ஜோகூர், மலாக்கா என்று பல்வேறு மாநிலங்களில் ஒரு 10 நாட்கள் 13லேருந்து 23 வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு போயிட்டு, திடீர்னு எங்கள் ஐயா ரேகோராசு கூப்பிட்டு, நல்ல பெரிய மனசு எல்லாருக்கும் இருப்பதில்லை, அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு பேருதவி புரிந்து முன்னணியிலே இருந்திருக்கிற மிகுந்த வணக்கத்திற்கும் போட்டுதலுக்கும் மரியாதைக்குரிய ஐயா திரு டாக்டர் சின்னையா நாயுடு, அம்மையார் திரு ஜமீனா நாயுடு, வணக்கத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய முன்னாள் அமைச்சர் போட்டுதலுக்குரிய ஐயா திரு டாக்டர் சண்முகம் ரங்கசாமி அவர்கள், அன்றுக்குரிய மரியாதைக்குரிய ஐயா திரு டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் புண்ணியவான் அவர்கள், நான் இங்கே வந்து உட்கார்ந்த அந்த நிமிஷத்திலிருந்து அந்த கேட்ட அந்த 4 பாட்டும் உண்மையிலேயே எங்கள் தமிழ்நாட்டில் பாடுற பிரபலமான பாடகர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய பேராற்றல் இல்லைங்க. அற்புதமாக நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதுவும் அவங்க நீமா அவங்க கடைசியாக பாடின அந்த ஒரு பாட்டு, அந்த பாடல் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாட்டோடைய விவரம் விளக்கம் என்னன்னு. உண்மையாகவே சரஸ்வதியினுடைய பெருங்கருணை இருந்தால் தான் இந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம் ரசித்து பாட முடியும். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அற்புதம். அவர்களுக்கும் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பெருந்திரளாக இங்கே வந்து அமர்ந்து உள்ளபடியே மெய்சிலிருக்க வைத்திருக்கிற அன்பு தமிழ் உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்க மலர்களை உங்களுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அது ஒரு நாளில் 3 மணி நேரம் ரெக்கார்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. டெய்லி 10 நிமிஷம் கட் பண்ணி போடுறாங்க. இந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் என்ன நடக்குன்னா, நான் அந்த வீடியோ கேமராமேன் 2 பேர் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு 100-200 பேர் இருக்கீங்க. ஒரே ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு 100 பேர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசணும். எவ்வளோ பெரிய தற்கொலை முயற்சி பாருங்க. ஆனாலும் பேசணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ரெடியாக ஸ்டார்ட் 5 4 3 2 1 கோ அப்படின்னு சொல்லுவார் வீடியோ கேமராமேன். அப்படி சொன்னார்னா நான் பேசுவேன். அவர் முழுசாக ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓகேண்ணா அப்படின்னு வரும். ஓகே வந்துடும். இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லைங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, போன முறை நான் போனப்போ போகலாங்களா போகலாம்
ரெடி ஸ்டார்ட் 5 4 3 2 1 கோ அப்படின்னாரு. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவரும் வீடியோவை ஆன் பண்ணிட்டு மெல்லமாக நடந்து போய் கதவை சாத்தி விட்டு போயிட்டாரு. தனியாக உட்காந்து பேசுறதுன்றது எவ்வளோ பெரிய சித்திரம் பாருங்க. தனியாவே. இதை விட இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆரம்பிச்சிட்டேன். 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எழுதிட்டு போன எல்லா ஜோக்கையும் சொல்லி முடிச்சிட்டேன். அரை மணி நேரம் ஒரு ஜோக் சொல்லி அரை மணி நேரமா எந்த ஜோக்குக்குமே அவன் சிரிக்கல. எனக்கு என்னன்னா, இருக்கிறவன் ஒருத்தன், இவனையே சிரிக்க வைக்க முடியலன்னா இது டிவியில போய் யார் சிரிக்க போறா? தம்பி நிறுத்து, ஒரு நிமிஷம் நிறுத்த சொன்னேன். கிட்ட போய் நான் இந்த மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு கிட்ட போய், தம்பி அரை மணி நேரமா ஜோக் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜோக்கு கூடவா உனக்கு சிரிப்பு வரலன்னு கேட்டேன். என்ன, எந்த அடிப்படையில் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். ஒன்றும் பாடம்லாம் நடத்தலாம், நீங்கள் நல்லா ரசிக்கிறபடி அதை கொண்டு போகும். கண்ணதாசன் என்கின்ற ஒரு மாமனிதன் இந்த தமிழ் சமூகத்திலே பிறந்ததற்கு பிறகு அதற்கு முன்னால் இருந்த கவிஞர்களுக்கும் சினிமா துறைக்கும் பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருந்த தமிழ் சினிமா கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின் என்று ரெண்டா பிரிக்கலாம். முன்னாள் அமைச்சர் ஐயா என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க பாடின ஒரு பாடல் வரிக்குள்ள ஒரு சின்ன வரியை சிராயிச்சு சொல்ற. ஒரு அரசியல்வாதி அவருடைய வயசுக்கு கண்ணதாசன் பாடல்கள் எத்தனை வல்லமை கொண்டு ரசித்திருந்தால் இன்றைக்கும் அந்த வரி அவருக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து ஆரம்பிக்குதா, அதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் நிறைய பாட்டு பாடிடுறாரு. ஆனால் நமக்கு அந்த சிலபஸ்குள்ள போகணும்னா பிறப்பிலிருந்து கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் என்ற ஒரு மனிதன் சராசரியான ஒரு கவிஞராக இல்லாமல் தன்னம்பிக்கை என்கின்ற வார்த்தை, அங்கே ஐயா ரேக்வராஸ் இருக்காங்களா, அவங்க தான் தன்னம்பிக்கையினுடைய மறுவடிவம். அவர் தான் தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் ரேக்வராஸ். இந்த தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு வார்த்தையின் முழு வடிவம் கண்ணதாசன். எப்படி சார்னா, உலகத்தில் அவரை போல கஷ்டப்பட்ட ஒரு மனிதனும் இல்லை, அவரை போல மகிழ்ச்சியாக இருந்த ஒரு மனிதனும் இல்லை. வலம்புரி ஜான் சொல்றாரு, கண்ணதாசன் இந்தியாவுடைய ஜனாதிபதியை போல சம்பாதிக்கிறார், இந்தியாவை போல கடன் வாங்குகிறார். இந்திய ஜனாதிபதி மாதிரி சம்பாதிக்கிறாராம், ஆனா இந்தியாவை மாதிரி கடன் வாங்குறார். அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார். ஆனா ஒவ்வொரு நாளும் தினம் நித்திய கண்டம் பூர்ணாயுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் நான் சொல்றதுல எந்த இட்டுக்கட்டி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய டாக்டர் பட்டத்தை கண்ணதாசனை பற்றித்தான் படித்து பட்டம் பெற்றிருக்கேன். உற்சாகமானதாக இருந்தது. இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஆனால் உற்சாகமாக இருந்தது. அந்த வகையில் அவருக்கு நம்முடைய நன்றி. இன்றைக்கும் அவரை பார்ப்பதில்லை. சில பேரை பார்த்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சில பேரை பார்த்தா ஏன்டா அவனை பார்த்தன்றது. ஆகவே அதெல்லாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தான். தர்மம் தலை காக்கும் என்பதை போல அவர் செய்து வருகின்ற நல்ல காரியங்கள் அவருக்கு மிகச்சிறந்த மரியாதையை கொடுத்து வருகிறது. முதற்க நீங்கள் வந்தவர்களுக்கு என்னுடைய நன்றி. பேச்சாளர் அங்கே அறையிலே காத்து கொண்டிருக்கிறார், அவரை சரி. நமது தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார், இறையன்பு என்று. அவர் சொல்வார், கண்ணதாசனை போல் தண்ணி அடித்தாலும் கவிதை வரும் என்றார்கள், நானும் அடித்தேன், வந்தது கவிதை இல்லை வாந்தி என்று சொல்வார். கண்ணதாசன் கண்ணதாசன் தான். எனவே அடுத்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடுத்த நிகழ்ச்சி செல்ல இருக்கின்றோம். அடுத்து நமது தன்மணிப்பு பேச்சாளர் மதிப்பிற்குரிய ரேகோ ராசு அவர்கள். அவரை அடுத்து டத்தோஸ்ரீ டாக்டர் சந்திரன் அவர்கள்.
இடங்களில் மலேசியாவிற்கு சென்று நல்ல இலக்கிய உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். நேற்று கூட பினாங்கில் அவருடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று நமது சுங்கைப்பட்டாணியில் ஐயா மதிப்புக்குரிய ரேகோ ராசு அவர்களின் முயற்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் வரும் வரை இப்பொழுது திரு ரேகோ ராசு அவர் உங்களுக்கு தெரியும், மலேசியாவில் புகழ்பெற்ற தன்முனைப்பு பேச்சாளர் திரு ரேகோ ராசு. ஆனால் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கலந்து பேசவிருக்கின்றார். நீங்கள் கேட்டு உள்வாங்கிக் கொள்ள பல நல்ல தகவல்களை வைத்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா திரு ரேகோ ராசு அவர்கள். வாழ்க்கையில் வளர்ந்து வந்தவர். எனக்கு நம்முடைய எழுத்தாளர் ஐயா அங்கே இருக்கிறார்கள், புண்ணியவான் அவர்கள் இருக்கிறார்கள். நாளை பெரிய வயது எங்களுக்கெல்லாம், அவருக்கு 75, எனக்கும் 75, பெரிய வயது. நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள். ஆகவே அந்த காலத்தில் எங்களுடைய கதை உங்களுக்கு இப்பொழுது பயன்படுமா என்று நான் நினைக்க மாட்டேன். நிச்சயமாக பயன்படும். என்னுடைய காலத்தவர்கள் அருள்தாஸ் ஐயா இங்கே இருக்கிறார், கழகத் தலைவர் கதிரவன் இங்கே இருக்கிறார். மற்றபடி உங்கள் எல்லாருடைய வணக்கம். அந்த காலத்தில் தோட்டப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் சொன்னாலும் வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. சொன்னாலும் வெக்கமடா. இல்லாத மனிதருக்கு இல்லை என்னும் தொல்லையடா, உள்ளவருக்கு வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் தொல்லையடா. உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே, மனம் வண்டியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனில்லை, நிலைக்கும் மனிதனில்லை. ஊத்துறது கறி இருக்காது, அதுதான் வாழ்க்கை. அப்பா தோட்டப்புற பாட்டாங்க. ஆனால் இன்று நான் எல்லாம் என் வாழ்க்கையில் நன்றாக வளர்ந்திருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த இலக்கியம் தான். எனக்கெல்லாம் தெரிந்து தமிழ் திரை பாடல்கள், எம்ஜிஆர், இலக்கியம், அதை கொஞ்சம் ஊன்றி கவனித்தால் அதிலேயும் நம்மால் வளர முடியும்.
எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத காலத்தில் தோட்டப்புறத்தில் இந்த ஷா பிரதர்ஸ் படம் காட்டுவார்கள், பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அது வந்தவுடனே குண்டு விளையாட்டெல்லாம் விட்டு விட்டு பையன்கள் பாயை எடுத்துக்கொண்டு ஓடுவோம். நீங்களும் ஓடி இருப்பீர்கள், அப்படி ஒரு கால் ஓடி இருக்கலாம் தோட்டப்புறத்தில் இருந்திருந்தால். அப்படியெல்லாம் ஓடி போய் இடம் பிடித்து பிறகு அங்கே எம்ஜிஆர், அங்கே தமிழ் திரைப்பட பாடல்களில் அதுவெல்லாம் பெரிய உயர்ந்த படிப்பு இல்லை, ஆனால் பாடல்கள் எல்லாம் மனதுக்குள் போகிறது. என் பேச்சை தொடர்பு முன்பாக நான் கலைமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அடுத்து ரத்னஸ்ரீ டாக்டர் சாந்தன் அவர்கள். அவரை அடுத்து டாக்டர் சி விஸ்வநாதன். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாண்புமிகு திரு சண்முகம் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். தொடர்ந்து டாக்டர் மேகராஜ். சிறப்பு செய்த நமது, ஆனால் அது தொழிலே இல்லாத ஒரு சுகத்தை அவர் இந்த பேச்சுத் துறையிலே காண்கிறார். அதனாலே இதிலே அவர் ஈடுபட்டு இன்று நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்ற நடுவராக இருந்து செயலாற்றி வருகிறார். சிறப்பு என்னவெனில், இவருடைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகளே தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற பேச்சாளர்கள்லாம் பேசுகிறார்கள். உதாரணத்துக்கு அந்த யார் நிஷா, அறந்தாங்கி நிஷா போன்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் மதுரை முத்துவா, அவரெல்லாம் மிகப்பெரிய பேச்சாளர்கள். ஆனால் இவர் நடுவராக இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் இவருடைய குழுவிலே இடம்பெற்று பேசுகிறார்கள். இவரை எனக்கு பிடித்ததுக்கு காரணம் என்னுடன் இருக்கின்ற அந்த உணர்வும் ஒரு காரணம். ஒன்று, அவருடைய ஆழ்ந்த தமிழ் புலமை, தமிழ் பற்று, அதோடு அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துகளில் சமுதாய உணர்வு, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு எதை இலக்கியத்திலோ அல்லது மற்ற செய்யுள்களிலோ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அருமையாக ஐயா சொல்கிறார்கள். உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே, மனம் மண்டியிலே குணங்குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதன் இல்லை, நிலைக்கும் மனிதன் இல்லை. உற்சாகமானதாக இருந்தது. இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஆனால் உற்சாகமாக இருந்தது. அந்த வகையில் அவருக்கு நம்முடைய நன்றி. இன்றைக்கும் அவரை பார்ப்பதிலே சில பேரை பார்த்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சில பேரை பார்த்தா ஏன்டா அவனை பார்த்தன்றது. ஆகவே அதெல்லாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தான். தர்மம் தலை காக்கும் என்பதை போல அவர் செய்து வருகின்ற நல்ல காரியங்கள் அவருக்கு மிகச்சிறந்த மரியாதையை கொடுத்து வருகிறது. முதற்க நீங்கள் வந்தவர்களுக்கு என்னுடைய நன்றி. பேச்சாளர் அங்கே அறையிலே காத்து கொண்டிருக்கிறார். அவரை
அடுத்து நமது தன்மணிப்பு பேச்சாளர் மதிப்பிற்குரிய ரேகோ ராசு அவர்கள். அவரை அடுத்து டத்தோஸ்ரீ டாக்டர் சந்திரன் அவர்கள். அடுத்து டத்தோஸ்ரீ டாக்டர் சந்திரன் அவர்கள். அவரை அடுத்து டாக்டர் சி விஸ்வநாதன். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாண்புமிகு திரு சண்முகம் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். தொடர்ந்து டாக்டர் மேகராஜ். சிறப்பு செய்த நமது போல மலர்ந்ததென்று கண்களை தொட்டார். தொட்டால் ஒழியும் என்று இடையை மட்டுமே தொடாமலே விட்டார். இதுதான் கண்ணதாசனுடைய அழகான வரி. பெண்ணை வர்ணிக்கும் பொழுது கண்ணியமாக வர்ணிக்கக்கூடியவர். இப்பொழுது உள்ள கவிஞர்களைப் போல பச்சையாகவும் கொச்சையாகவும் வர்ணிக்க மாட்டார். அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்து, அவர்கள் விலைமகளாக இருந்தாலும் கூட அவருக்கும் சிறப்பு இடம் கொடுத்து அவரை பற்றியும் அழகான பாடல்களை பாடி சென்றவர். எனவே அவருடைய பாடல்களில் நாம் இன்பம் துய்த்திருப்போம். இப்பொழுது நமது கலையமுதன் பேச்சில் இன்பம் துய்ப்போம். வாருங்கள். இதோ திரு கலையமுதன் அவர்கள் உங்களிடம் இந்த நிகழ்ச்சி ஒப்படைக்கப்படுகின்றது. நீங்கள் பேசலாம். நன்றி. ஒரு கைத்தல் கொடுங்க. ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படி பேசுறது. அப்புறம் பேசும்பொழுது எதுவும் தோன்றினால் அப்படிதான் கை தட்டலாம். முடிந்த பிறகு கை தட்டலாம். அது உங்களை பொறுத்தது. நன்றி. ஹலோ. எஸ். சிறப்பு. அருமைங்க. இன்றைக்கும் அவரை பார்ப்பதில்லை. சில பேரை பார்த்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேரை பார்த்தா ஏன்டா அவனை பார்த்தன்றது. ஆகவே அதெல்லாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தான். தர்மம் தலை காக்கும் என்பதை போல அவர் செய்து வருகின்ற நல்ல காரியங்கள் அவருக்கு மிகச்சிறந்த மரியாதையை கொடுத்து வருகிறது. முதற்க நீங்கள் வந்தவர்களுக்கு எனக்கு நன்றி. ஆனால் அது தொழிலிலே இல்லாத ஒரு சுகத்தை அவர் இந்த பேச்சுத்துறையிலே காண்கிறார். அதனாலே இதில் அவர் ஈடுபட்டு இன்று நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்ற நடுவராக இருந்து செயலாற்றி வருகிறார். சிறப்பு என்னவெனில், இவருடைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகளே தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற பேச்சாளர்கள்லாம் பேசுகிறார்கள். உதாரணத்துக்கு அந்த யார் நிஷா, அறந்தாங்கி நிஷா போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் மதுரை முத்துவா, அவரெல்லாம் மிகப்பெரிய பேச்சாளர்கள். ஆனால் இவர் நடுவராக இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் இவருடைய குழுவிலே இடம்பெற்று அடுத்து மதிப்பிற்குரிய நன்கொடையாளர், நன்னெஞ்சர், தமிழ் நெஞ்சர் சுபம் பாலன் அவர்களை அழைக்கின்றேன். சுபம் பாலன்.
கொண்டு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார் சுபம் கணேஷ் பாலன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த மேடை அலங்காரம் கூட அவர் தான் செய்து வைத்தார். 3 மணிக்கே வந்து எல்லாவற்றையும் தயாராக செய்து விட்டு சென்றார். அவருக்கு இந்த வேலையை நன்றி கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியின் இந்த பதாகை அன்பளிப்பும் அவருடையதுதான். அவருக்கு இந்த வேலையை பலத்த கைத்தறி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கலைஞர் என்றால் இவர் நமது நாட்டில் கிடைத்த சிறந்த கலைஞர் என்றால் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியவர் டாக்டர் மதியழகன் அவர்களை அழைக்கின்றேன். டாக்டர் மதியழகன் அவர்கள் திரைப்படம் தயாரிப்பது, திரைப்பட பாடகர்களை உருவாக்குவது, நல்ல இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதெல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை. டாக்டர் மதியழகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கிடா மாநிலத்தில் முன்னாள் கலைத்துறையில் ஈடுபடுத்தி மிகச்சிறந்த கலைஞர்களாக உருவாக்கி இருக்கின்றார். நல்ல அறிவிப்பாளர்கள், நடன மணிகள், நடிகர்கள், பிள்ளைகள், தந்தை வழி பிள்ளைகள். அடுத்ததாக திருமதி ஜோபினா நமது முனைவர் இருவரும் வளர்ப்பது மட்டுமல்லாமல் விளையாட்டாளர்களையும் ஊக்குவித்து பல விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நன்கொடை அளித்து மாணவர்களையும் இளைஞர்களையும் முன்னேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேலையில் அவர் அடுத்து உங்களோடு கண்ணதாசனை பற்றி பேசுவார். கண்ணதாசன் என்ன சொல்கிறார்? ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி. அடுத்து நமது தன்மணிப்பு பேச்சாளர் மதிப்பிற்குரிய ரேகோ ராசு. அடுத்து ரத்னஸ்ரீ டாக்டர் சாந்தனா அவரை அடுத்து டாக்டர் சி விஸ்வநாதன். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் தொடர்ந்து ஏகராஜ் சிறப்பு செய்த நமது ஒரு 5000 பசங்க படிக்கிற கல்லூரி. மேடையிலிருந்து கேட்டேன், தம்பி பின்னாடி கேட்குதா அப்படின்னு. பின்னால் கடைசியிலேருந்து ஒரு பையன் சொன்னா, கேட்கல, நீங்க பேசுங்க அப்படின்னு. முத்துக்கடல் வதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தென்றல் மடியில் தவழ்ந்த தமிழ்த்தாயின் தலைவனின் கூத்தன் பிறந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் பிறந்தான், வயதான தமிழ் பாட்டி அம்மை இருந்தால், அரசியலும் பூதலமாய் புடைசூழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நம்பசிலை புன்சாத்தான் போகூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்து அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழன் நெஞ்சில் காலமெல்லாம் வீத்திருக்கும் மூப்பிலா தமிழே என் முத்தமிழே வணங்குகின்றேன். சரி, நமது தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார் இறையன்பு என்று. அவர் சொல்வார், கண்ணதாசனை போல் தண்ணி அடித்தாலும் கவிதை வரும் என்றார்கள், நானும் அடித்தேன், வந்தது கவிதை இல்லை வாந்தி என்று சொல்வார். கண்ணதாசன் தான். எனவே அடுத்து ஒரு பாட்டை கேட்டுவிட்டு அடுத்த நிகழ்ச்சி செல்ல இருக்கின்றோம்.
ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து ஆரம்பிக்குதா? அதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் நிறைய பாட்டு பாடிடுறாரு. ஆனால் நமக்கு அந்த சிலபஸ்குள்ளே போகணும்னா பிறப்பிலிருந்து கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் என்ற ஒரு மனிதன் சராசரியான ஒரு கவிஞராக இல்லாமல் தன்னம்பிக்கை என்கின்ற வார்த்தை, அங்கே ஐயா ரேக்வராஸ் இருக்காங்களா, அவங்க தான் தன்னம்பிக்கையினுடைய மறுவடிவம். அவர் தான் தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் ரேக்வராஸ். இந்த தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு வார்த்தையின் முழு வடிவம் கண்ணதாசன். எப்படி சார்னா, உலகத்தில் அவரை போல கஷ்டப்பட்ட ஒரு மனிதனும் இல்லை, அவரை போல மகிழ்ச்சியாக இருந்த ஒரு மனிதனும் இல்லை. வலம்புரி ஜான் சொல்றாரு, கண்ணதாசன் இந்தியாவுடைய ஜனாதிபதியை போல சம்பாதிக்கிறார், இந்தியாவை போல கடன் வாங்குகிறார். இந்திய ஜனாதிபதி மாதிரி சம்பாதிக்கிறாராம், ஆனா இந்தியாவை மாதிரி கடன் வாங்குறார். அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார். ஆனா ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நித்திய கண்டம் பூர்ணாயுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் நான் சொல்றதுல எந்த இட்டுக்கட்டி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய டாக்டர் பட்டத்தை கண்ணதாசனை பற்றித்தான் படித்து பட்டம் பெற்றிருக்கிறேன். இது ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் டிவியின் விளம்பர செய்தி மட்டுமல்லாமல் சமுதாய செய்தி என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். போல மலர்ந்ததென்று கண்களை தொட்டார், தொட்டால் ஒடியும் என்று இடையை மட்டுமே தொடாமலே விட்டார். இதுதான் கண்ணதாசனுடைய அழகான வரி. பெண்ணை வர்ணிக்கும் பொழுது கண்ணியமாக வர்ணிக்கக்கூடியவர். இப்பொழுது உள்ள கவிஞர்களைப் போல பச்சையாகவும் கொச்சையாகவும் வர்ணிக்க மாட்டார். அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்து, அவர்கள் விலைமகளாக இருந்தாலும் கூட அவருக்கும் சிறப்பு இடம் கொடுத்து அவரை பற்றியும் அழகான பாடல்களை பாடி சென்றவர். எனவே அவருடைய பாடல்களில் நாம் இன்பம் துய்த்திருப்போம். இப்பொழுது நமது கலையமுதன் பேச்சில் இன்பம் துய்ப்போம். வாருங்கள். இதோ திரு கலையமுதன் அவர்கள் உங்களிடம் இந்த நிகழ்ச்சி ஒப்படைக்கப்படுகின்றது. நீங்கள் பேசலாம். நன்றி. ஒரு கைத்தல் கொடுங்க. ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்பதான் பேசுறது. அப்புறம் பேசும்பொழுது எதுவும் தோன்றினால் அப்படிதான் கை தட்டலாம். முடிந்த பிறகு கை தட்டலாம். அது உங்களை பொறுத்தது. நன்றி. ஹலோ, எஸ், சிறப்பு, அருமைங்க. இன்றைக்கும் அவரை பார்ப்பதில்லை. சில பேரை பார்த்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சில பேரை பார்த்தா ஏன்டா அவனை பார்த்தன்றது. ஆகவே அதெல்லாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தான். தர்மம் தலை காக்கும் என்பதை போல அவர் செய்து வருகின்ற நல்ல காரியங்கள் அவருக்கு மிகச்சிறந்த மரியாதையை கொடுத்து வருகிறது. முதற்க நீங்க வந்தவர்களுக்கு எனக்கு நன்றி. ஆனால் அது தொழிலே இல்லாத ஒரு சுகத்தை அவர் இந்த பேச்சு துறையிலே காண்கிறார். அதனாலே இதிலே அவர் ஈடுபட்டு இன்று நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்ற நடுவராக இருந்து செயலாற்றி வருகிறார். சிறப்பு என்னவெனில், இவருடைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகளே தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற பேச்சாளர்கள்லாம் பேசுகிறார்கள். உதாரணத்துக்கு அந்த யார் நிஷா, அறந்தாங்கி நிஷாவா, அறந்தாங்கி நிஷா போன்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் மதுரை முத்துவா, அவரெல்லாம் மிகப்பெரிய பேச்சாளர்கள். ஆனால் இவர் நடுவராக இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் இவருடைய குழுவிலே இடம்பெற்ற. அடுத்து மதிப்பிற்குரிய நன்கொடையாளர், நன்னெஞ்சர், தமிழ் நெஞ்சர் சுபம் பாலன் அவர்களை அழைக்கின்றேன். சுபம் பாலன் கொண்டு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார். சுபம் பாலன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த மேடை அலங்காரம் கூட அவர் தான் செய்து வைத்தார். 3 மணிக்கே வந்து எல்லாவற்றையும் தயாராக செய்து விட்டு சென்றார்.
அவருக்கு இந்த வேலையை நன்றி கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியின் இந்த பதாகை அன்பளிக்கும் அவருடையதுதான். அவருக்கு இந்த வேலையை பலத்த கைத்தறி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கலைஞர் என்றால் இவர் நமது நாட்டில் கிடைத்த சிறந்த கலைஞர் என்றால் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியவர். டாக்டர் மதியழகன் அவர்களை அழைக்கின்றேன். டாக்டர் மதியழகன் அவர்கள் திரைப்படம் தயாரிப்பது, திரைப்பட பாடகர்களை உருவாக்குவது, நல்ல இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதெல்லாம் இவருக்கு கைவந்த கலை. டாக்டர் மதியழகன் அவருக்கு நன்றி. அடுத்ததாக கிடா மாநிலத்தில் முன்னாள் கலைத்துறையில் ஈடுபடுத்தி மிகச்சிறந்த கலைஞர்களாக உருவாக்கி இருக்கின்றார். நல்ல அறிவிப்பாளர்கள், நடன மணிகள், நடிகர்கள், பிள்ளைகள், தந்தை வழி பிள்ளைகள். அடுத்ததாக திருமதி ஜோபினா நமது முனைவர் இருவரும் வளர்ப்பது மட்டுமல்லாமல் விளையாட்டாளர்களையும் ஊக்குவித்து பல விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நன்கொடை அளித்து மாணவர்களையும் இளைஞர்களையும் முன்னேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேலையை அவர் அடுத்து உங்களோடு கண்ணதாசனை பற்றி பேசுவார். கண்ணதாசன் என்ன சொல்கிறார்? ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி. அடுத்து நமது தன்மணிப்பு பேச்சாளர் மதிப்பிற்குரிய ரேகோ ராசு. அடுத்து ரத்னஸ்ரீ டாக்டர் சாந்தனா அவரை அடுத்து டாக்டர் சி விஸ்வநாதன். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் தொடர்ந்து மேகராஜ் சிறப்பு செய்த நமது ஒரு 5000 பசங்க படிக்கிற கல்லூரி. மேடையிலிருந்து கேட்டேன், தம்பி பின்னாடி கேட்குதா அப்படின்னு. பின்னால் கடைசியிலேருந்து ஒரு பையன் சொன்னா, கேட்கல, நீங்க பேசுங்க அப்படின்னு. முத்துக்கடல் வதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தென்றல் மடியில் தவழ்ந்த தமிழ்த்தாயின் தலைவனின் கூத்தன் பிறந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் பிறந்தான், வயதான தமிழ் பாட்டி அம்மை இருந்தால், அரசியலும் பூதலமாய் புடைசூழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நம்பசிலை முன்சாத்தான், போகூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்து அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழே என் முத்தமிழே வணங்குகின்றேன். சரி, நமது தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார் இறையன்பு என்று. அவர் சொல்வார், கண்ணதாசனை போல் தண்ணி அடித்தாலும் கவிதை வரும் என்றார்கள், நானும் அடித்தேன், வந்தது கவிதை இல்லை வாந்தி என்று சொல்வார். கண்ணதாசன் தான். எனவே அடுத்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடுத்த நிகழ்ச்சி செல்ல இருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறப்பில் இருந்து ஆரம்பிக்குதா
அதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் நிறைய பாட்டு பாடிடுறாரு. ஆனால் நமக்கு அந்த சிலபஸ்குள்ளே போகணும்னா பிறப்பிலிருந்து கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் என்ற ஒரு மனிதன் சராசரியான ஒரு கவிஞராக இல்லாமல் தன்னம்பிக்கை என்கின்ற வார்த்தை, அங்கே ஐயா ரேக்வராஸ் இருக்காங்களா, அவங்க தான் தன்னம்பிக்கையினுடைய மறுவடிவம். அவர் தான் தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் ரேக்வராஸ். இந்த தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு வார்த்தையின் முழு வடிவம் கண்ணதாசன். எப்படி சார்னா, உலகத்தில் அவரை போல கஷ்டப்பட்ட ஒரு மனிதனும் இல்லை, அவரை போல மகிழ்ச்சியாக இருந்த ஒரு மனிதனும் இல்லை. வலம்புரி ஜான் சொல்றாரு, கண்ணதாசன் இந்தியாவுடைய ஜனாதிபதியை போல சம்பாதிக்கிறார், இந்தியாவை போல கடன் வாங்குகிறார். இந்திய ஜனாதிபதி மாதிரி சம்பாதிக்கிறாராம், ஆனா இந்தியாவை மாதிரி கடன் வாங்குறார். அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார். ஆனா ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நித்திய கண்டம் பூர்ணாயுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் நான் சொல்றதுல எந்த இட்டுக்கட்டி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய டாக்டர் பட்டத்தை கண்ணதாசனை பற்றித்தான் படித்து பட்டம் பெற்றிருக்கேன். இது ஒரு ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் விளம்பர செய்தி மட்டுமல்லாமல் சமுதாய செய்தி என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.